இரும்பு மனுஷி சமந்தா 4000 கோடி சொத்து இருந்தும் விலை போகாத ஒரே நடிகை சமந்தா தான். எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்னைக்கு இந்தியால பல இளைஞர்கள் சம்முன்னு உயிரை விடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சமந்தா. 2017ஆம் ஆண்டு சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பெற்றோர்கள் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ரொம்ப நல்லாவே இவங்களோட கல்யாண வாழ்க்கை போச்சு. ஆனா திடீர்னு டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. இந்த டைவர்ஸ்க்கு அப்புறமா ஏண்டா சமந்தாவை வச்சு உன்னால வாழ முடியாது அப்படின்னு நாக சைத்தன்யாவை ஒரு பக்கமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி இருந்தா புருஷன் இப்படி கூட இருப்பான்னு சமந்தாவை இன்னொரு பக்கமோ சோசியல் மீடியால தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல நாக சைத்தன்யா ரொம்ப வருஷமாவே சோபிதா துலிபா அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ லவ் பண்ணி டேட்டிங்கும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல ஆகஸ்ட் 8ஆம் தேதி இவங்களோட வீட்ல வச்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில அவங்களோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இந்த போட்டோஸ் வெளிவந்ததுல இருந்து எக்கச்சக்கமான ஹேட் வந்து நாக சைத்தன்யாக்கு பரவிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனை சமந்தா ஒரு இரும்பு மனுஷி போல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளரான செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. சமந்தா டைவர்ஸ் வாங்கும்போது தெலுங்கு பத்திரிகை ஒண்ணுல நாக சைத்தன்யாவோட 400 கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டு ஜீவானம்சம் வாங்கதான் இந்த டைவர்ஸே நடந்ததா சமந்தா மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க கொடுத்த ஜீவானம்சத்தை கூட சமந்தா அவங்க மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சுக்கிட்டு, நான் நாக சைத்தன்யாவை இதுக்காக லவ் பண்ணல, நான் பணத்துக்காகவோ வேற எதுக்காகவும் லவ் பண்ணல, அவரை நான் உண்மையா தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. அது மட்டும் இல்ல சமந்தா இன்னும் சில விஷயங்களை சொல்லிருக்காங்க. நான் 400 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கூட வேலைக்கு போயிட்டு என் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சோ எனக்கு இந்த பணமோ எதுவுமே தேவையில்ல, நீங்க கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்தே போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சமந்தா வந்து ஒரு இரும்பு மனுஷி போல இருந்திருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பல கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டு விலை போகாத ஒரே ஒரு நடிகை அப்படின்னா அது சமந்தா மட்டும்தான் அப்படின்னு செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. இப்போ நாக சைத்தன்யா கல்யாணம் பண்ணிக்க போற இந்த சோபிதா யார் அப்படின்னா இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. இவங்க சினிமா துறையில நடிகையா வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாடல் அழகியா இருந்திருக்காங்க. மாடல் அழகியா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இவங்க பண்ணிருக்காங்க. 2013ல ஃபெமினா மிஸ் இந்தியா போட்டியில இவங்க தான் வின் பண்ணிருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா மொழியிலையும் சில படங்கள் பண்ணியிருந்தாலும் மேட் இன் ஹெவன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் நடிச்சாங்க. அது மூலமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களோட குடும்பத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஆந்திரால தான் இருந்திருக்காங்க. அங்க தெனாலி அப்படின்ற ஒரு நகரத்துல ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. அதுக்கப்புறமா இவங்க இவங்களோட தொழிலை பாத்துக்கிறதுக்காக தான் இவங்க ஃபேமிலியோட மும்பைக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அங்கதான் இவங்களோட மாடல் கெரியரையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இப்படி போயிட்டு இருந்த இவங்களோட லைஃப் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா தான் இவங்க ஆல் ஓவர் இந்தியா செம ஃபேமஸ். அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே இவங்களும் நாக சைத்தன்யாவும் டேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அந்த டைம்ல சமந்தா பயங்கர டிப்ரெஷன்ல நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்களோட லைஃப் ரொம்ப கொடூரமா போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னொரு பக்கம் நாக சைத்தன்யாவும் இவங்களும் டேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஆரம்பிச்ச லவ் தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல வந்து நிக்குது. உங்க யாருக்காச்சு ஜோசியர் வேலுசாமியை தெரியுமா? தெலுங்கு சினிமால இவர் பயங்கர ஃபேமஸ். தெலுங்கு சினிமான்னு மட்டும் இல்ல, டோட்டல் ஆந்திராவிலையும் ஒரு மிகச்சிறந்த ஜோதிடர் அப்படின்னா எல்லாருமே இவரை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸ். இன்னும் சொல்ல போனா தெலுங்கு சினிமால இருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸும் டாப் ஆக்ட்ரஸும் அவங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட தான் போவாங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். இவர் ஒன்னு சொன்னா அது கண்டிப்பா தப்பாவே இருக்காது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. 2017ல நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் கல்யாணம் பண்ணும்போது இவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த கல்யாணம் ரொம்ப ஆண்டுகள் தொடராது, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரமே டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 2021ல ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நாக சைத்தன்யாவும் சோபிதாவும் அடுத்தது ஒரு கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, இதுக்கு நான் மறுபடியும் ரெண்டு பேர் ஜாதகத்தை வாங்கி இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல போறேன்னு ரீசெண்டா வேலுச்சாமி ஒரு போஸ்ட போட்டு விட்டார். இப்ப எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க அவர் என்ன சொல்ல போறாருன்னு. நாக சைத்தன்யாவோட இந்த ரெண்டாவது கல்யாணமும் தொடருமா இல்ல இதுவும் டைவர்ஸ்ல போய் முடியுமான்னு ஒரே குழப்பம். நாக சைத்தன்யா அடுத்தது கல்யாணம் பண்ண போறத பத்தி நிறைய பேர் தப்பா சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. பட் அது அவங்களோட பெர்சனல் லைஃப், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கல்யாணமோ இல்ல அதுக்கு அடுத்த வாழ்க்கையோ அவங்க தேடி போறாங்க, அது அவங்க இஷ்டம். நீங்க எல்லாரும் சமந்தாவை ஃபர்ஸ்ட் பரிதாபமா பாக்குறத நிப்பாட்டுங்க. சமந்தா அளவுக்கு ஒரு இரும்பு மனுஷி மொத்த இண்டஸ்ட்ரியிலையும் கிடையாது. சோ அவங்க லைஃப நல்லாவே வாழ்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.